இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லோவர் பாடி வீக்கா இருந்தா அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ லோவர் பாடி வீக்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம ரொம்ப நேரம் நின்னோம் இல்லைன்னா உட்காந்தோம். இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருக்கிற ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டப்புன்னு எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா ஜாயிண்ட்ல வந்து ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வயதானவர்களா இருக்கும் போதும் அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ வயதானவர்கள் ஓவர் வெயிட்டா இருக்கும் போதும் இருக்கட்டும், ஸோ அவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸை தேர்ந்தெடுத்து பண்றது அப்படின்றது தெரியாம இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா இதுக்காண்டி தனியா வந்து நம்ம டைம் ஒதுக்கணும்னு கிடையாது. இப்போ ஆஃபீஸ்ல இருக்கவங்க கூட சேர்ல தினமும் ஒரு 5 to 10 minutes அந்த பிளேஸ்லயே பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சி பத்தி தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட் எல்லாத்துலயும் நல்ல ஒரு ஜாயிண்ட்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதனால வந்து ஜாயிண்ட்ஸை ஹெல்த்தியா பார்த்துக்க முடியும். ஸோ மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் ஈஸியா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் இருக்கும். ஸோ அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல சேர் வச்சுக்கோங்க. சேர்ல வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. கர்ச்சிப் இல்லைன்னா துணி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கீழே போட்டுக்கோங்க. ஸோ காலை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கர்ச்சிப்ல பிளேஸ் பண்ணியாச்சு. உங்களோட ஃபிங்கர் ஜாயிண்ட்ல வந்து ரொம்ப சின்ன சின்ன போன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ காலில் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணணும். ஸோ கர்ச்சிப்ல நீங்க பண்ணும்போது வந்து அதை ஈஸியாக வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன ஜாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட் ஹெல்த்னுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட்ல நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்ஜுரி ஆகாமையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணா போதும். கால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. பொறுமையாக டோ அப்படியே ரைஸ் பண்ணுங்க. திருப்பி கீழே டோ ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இது பண்ணும்போது நம்மளுக்கு காஃப் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 3 sets பண்ணலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ஹீல் ரைஸ் பண்ணுங்க. முதல்ல டோ ரைஸ் பண்ணுவோம், இப்போ அப்படியே ஹீல் ரைஸ் பண்ணுங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். காஃப் மசில்ஸ்லேருந்து நீ ஜாயிண்ட்லேருந்து டோ ஜாயிண்ட் வரைக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதையும் ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல முன்னாடி டோவை லிஃப்ட் பண்றோம், அடுத்து ஹீலை லிஃப்ட் பண்றோம். இதை கண்டினியூஸா வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டோவை லிஃப்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹீலை லிஃப்ட் பண்ணுங்க, திருப்பி டோ ஹீல். இதை மாறி மாறி லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுடைய காஃப் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும், நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணும்போது காஃப் மசில்ஸ்ல ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அது குறையிறதுக்கும், இப்போ வெரிகோஸ் வெயின்லாம் இருந்தது அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும், அந்த பெயின் இருந்தால் ரிலீஃப் பண்றதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணா போதும். இப்போ ஆங்கிள் ரொட்டேஷன், காலை அப்படி எடுத்து வைங்க, ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆங்கிளில் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ரொட்டேஷனை நம்ம ரெகுலராக பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ். இப்போ லெக் சேஞ்ச், இந்த காலை எடுத்து வைங்க. ஸோ அதே போல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் சைட். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து இந்த காலம் மாற்றி மாற்றி ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸில் சேரில் இப்படி உட்காந்துக்கோங்க. சைடில் வந்து கிரிப் காண்டி நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ வயதானவர்களாக இருக்கும் போது நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ பிடிச்சிக்கோங்க. காலை ஸ்லோவாக அப்படி லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 திருப்பி பேக் எடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தரையில் வைக்காமல் நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ நீ ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணா போதும். இப்போ நீ ஸ்ட்ரெச்சஸ் தான் பார்க்க போறோம். காலை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. கீழே தரையில படக்கூடாது. 1 2 3 4 5. அப்படியே கால் மாத்திக்கோங்க. ஸோ அந்த கால். ஸோ இதை நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நீல பெயின் இருந்ததுன்னா இது ரிலீஃப் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த காலில் வந்து ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே போல் அந்த காலில் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். கண்டினியூஸாக 3 sets நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ காலை அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக வெளில ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 2 திருப்பி பேக். கீழே வைக்காம திருப்பி நீங்கள் இதை பண்ணும்போது லேட்டரெலாம் நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்ல நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும். இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ கால் அப்படியே மாற்றிக்கோங்க. திருப்பி உங்களுக்கு பெயின் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 5 கவுண்ட்ஸ் இனிஷியலாக பண்ணாலே போதும். ஸோ கால் அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ நீங்கள் பண்ணிட்டு அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே பேக் டு நார்மல் பொசிஷனுக்கு வரணும். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து காலை மாற்றி மாற்றி ஒரு 3 sets பண்ணால் போதும்.
இப்போ கை அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. ஒரு கை வந்து சேர்ல சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே லேட்டரல் ஸ்ட்ரெச் தான். அப்படியே சாய்ங்க. திருப்பி பேக் டு பொசிஷன். அப்படியே கையை மாற்றிக்கோங்க. திருப்பி அப்படியே லேட்டரல் ஸ்ட்ரெச். இடுப்புல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை நம்ம ஃபீல் பண்ணணும். திருப்பி அப்படியே சாய்ங்க. ஸோ இடுப்புல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கணும். ஸோ நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். திருப்பி பேக் டு பொசிஷன். திருப்பி கை மேலே தூக்கிக்கோங்க. திருப்பி ஸ்ட்ரெச். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ காலை எடுத்து இப்படி மேலே வைங்க. 2 கையில் வந்து நம்மளோட தொடையில ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. திருப்பி அப்படியே ரிலீஸ். திருப்பி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இதை நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் நம்மளுடைய நீ ஜாயிண்ட்ல. திருப்பி ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி அதே போல ஒரு ஸ்ட்ரெச். ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. மைல்டா ஒரு ஸ்ட்ரெச் நீங்க கொடுக்கும் போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். அந்த இதை கண்டினியூஸா வந்து ஒரு 5 செட்ஸ் பண்ணுங்க. காலை மாத்திக்கோங்க. திருப்பி அதே போல நல்லா இங்க ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஸோ நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். திருப்பி ரிலீஸ். திருப்பி ப்ரெஷர் கொடுங்க. ஸோ இதை வந்து இந்த ப்ரெஷர் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணலாம். திருப்பி ரிலீஸ் பண்ணலாம். இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 5 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து ஹிப் ட்விஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கையை வந்து இப்படி முட்டி பக்கத்தில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையை சேரில் வச்சுக்கோங்க. லைட்டாக உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ மைல்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். டீடாக்ஸ்க்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. திருப்பி பேக் டு பொசிஷன் வந்துருங்க. திருப்பி அந்த பக்கம் கையை வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வைங்க. ஒரு கை வந்து சேர்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. திருப்பி அதே பேக் டு பொசிஷன் வாங்க. திருப்பி அதே போல இந்த பக்கம். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்றீங்க. 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ பார்த்த அனைத்து பயிற்சியுமே அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஸோ இந்த சேர்ல உட்காந்து ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணுன்றதை நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். இதை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு 4-5 வாரத்திலேயே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.